Hi friends. Second Chronicles second chapter, verse 1 to 18. சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை தன் ராஜ்யத்திற்கு ஒரு அரண்மனையையும் கட்ட நிர்ணயம் பண்ணி, and Solomon determined to build an house for the name of the Lord and the house for his kingdom. வசனம் 2. சுமை சுமக்கிறதற்கு 70,000 பேரையும் மலையில் மரம் வெட்டுவதற்கு 80,000 பேரையும் இவர்கள் மேல் தலைவராக 3,600 பேரையும் எண்ணி ஏற்படுத்தினான். And Solomon told out of the three scores and 10,000 men to the burdens and 4 scores and 1,000 to how in this mountain, and there thousands and 602 over them. வசனம் 3. தூருவின் ராஜாவாகிய இராமனிடத்திலே ஆள் அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீது தன் வசமாயிருக்கும் அரண்மனையை தமக்கு கட்டும்படிக்கு நீர் அவருக்கு தயவு செய்து அவருக்கு கேதுரு மரங்களையும் அனுப்பினது போல எனக்கு தயவு செய்து. And Solomon said to the king of the saying, as though and detest David my father, and detest send him and Kedus should build him an house to devil Trushan, even so and ரித்திமி. வசனம் 4. இதோ என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வர்க்கங்களின் தூபம் காட்டுகிறதற்கும் சமூகத்து அப்பங்களை எப்பொழுதும் வைத்திருக்கிறதற்கும் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாள்களிலும் மத பிறப்புகளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் நித்திய காலமாக செலுத்த வேண்டியபடி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறதற்கும் அவருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனித்து இருக்கிறேன். Behold, I build and the house to the names of the Lord my God, to dedicate it to them, and to burn before him and sweet and incense, and for the control silver bear, and for the burnt offering morning and evening, and the substitution and the new moons, and the Solomon first for the Lord your God, and this and an ordinance for ever to Israel. வசனம் 5. எங்கள் தேவன் எல்லா தேவர்களையும் பார்க்கிலும் பெரியவர் ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாய் இருக்கும். And the house which I build is great is your God above all the gods. வசனம் 6. வானங்களும் வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கெட்ட வல்லவன் யார்? அவர் சந்ததியிலே தூவம் காட்டுகிறதற்கே ஒளியே வேறு முகாந்தரம் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கும் நான் எம்மாத்திரம்? But who is able to build him an house, seeing the heaven and heaven of the heavens cannot connect him, and who I am higher than that I should and build him an house save only to burn sacrifice before him. வசனம் 7. இப்பொழுது தன் தகப்பனாகிய தாவீது குறித்தவர்களும் என்னிடத்தில் யூதேயாவிலும் எருசலேமிலும் இருக்கிறவர்களும் ஆகிய நிபுணர்களுடன் பொன்னிலும் வெள்ளிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் இரத்தாம்பர நூலில் சிவப்பு நூலிலும் இளநில நூலிலும் வேலை செய்ய நிபுணம் கொத்த வேலை செய்ய அறிந்தவனுமாகிய ஒரு மனுஷனை என்னிடத்தில் அனுப்பும். And me now therefore a man and conquering
to work in gold and in silver and in brass and in iron and in purple and in crimson and blue and that uncancel to the grave which the conquering man that are with me in Judah and he in Jerusalem and whom and David my father did and provide. வசனம் 8 லீபியோனில் இருந்து கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் வாசனை மரங்களையும் எனக்கு அனுப்ப லிபியோனின் மரங்களையும் வெட்ட உம்முடைய வேலைக்காரர்கள் பழகினவர்கள் என்றும் அறிவேன். எனக்கு மரங்களை திரளாக ஆயத்தப்படுத்த என் வேலைக்காரர்கள் உம்முடைய வேலைக்காரர்களுடனே இருப்பார்கள். And me also on Kedur's trees, fir trees, and algom trees out of the Lebanon, for I can know that they servants can secure to cut timber in the Lebanon, and behold, my servant shall be with the servants. வசனம் 9 நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாயிருக்கும். Even to prepare me timber in the abundance, for the house which I am about to build shall be wonderful great. வசனம் 10 அந்த மரங்களை வெட்டுகிற உம்முடைய வேலைக்காரருக்கு 20,000 மரக்கால் கோதுமையும் அரிசியும், அப்பயே கோதுமையும் இருக்குது அரிசியும் இருக்குது பார்த்தீங்களா, தாவீதோட சாலமோனுடைய இதில் 20,000 மரக்கால் வார்கோதுமையும் 20,000 குடம் திராட்சை ரசத்தையும் 20,000 குடம் எண்ணெயையும் கொடுப்பேன் என்று சொல்லி அனுப்பினான். அண்ட் behold I will and give. கரெக்டான சம்பளம் கொடுக்குறார். இந்த 10வது அதிகாரத்தை செகண்ட் காரானிக்ஸில் செகண்ட் சாப்டரில் 10வது அதிகாரம். And behold I will give to the servants the hours that uncut timber, 20,000 measures of the beaten what were and 20,000 measures of barley and 20,000 baths of the wine and 20,000 bath of oil. வசனம் 11 அப்பொழுது தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனுக்கும் பிரதி உத்தரமாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததினால் உம்மை அவர்கள் மேலே ராஜாவாக வைத்தார். And Hiram, the king of the Tyre, answered in the writing which he had sent to the Solomon, because the Lord hate and loved his own people, he hate that and made the kings over them. வசனம் 12 கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் தமது ராஜ்யத்திற்கு ஒரு அரண்மனைகளையும் கட்டத்தக்க யுக்தியும் புத்தியும் உடைய ஞானமுள்ள குமாரனை தாவீது ராஜாவுக்கு கட்டளையிட்டவர்களாகிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Hear him say, and moreover, blessed be the Lord God of Israel, that made an heaven and earth, who hath given to David the king a vision and edit with an protection and understanding, that might build an house for the Lord and an house for his own kingdom. வசனம் 13 இப்பொழுதும் ஈராம் அபினனும் புத்திரனுமாகிய நிபுண அனுப்புகிறான். And now I have and send a conquering man and endured with an understanding after Hiram my father. வசனம் 14 அவன் தானின் குமாரத்தில் ஒரு ஸ்திரீயின் குமாரன், அவன் தகப்பன் திரு சேதித்தின், அவன்
பொன்னினாலே, வெள்ளியிலும், வெண்கலத்திலும், இரும்பிலும், கற்களிலும், மரங்களிலும், இரத்தாம்பர நூலிலும், இளநீல் நூல்களிலும், மெல்லிய நூலிலும், சிவப்பு நூல்களிலும் வேலை செய்ய சகலவித கொத்தள வேலைகளை செய்யும். என்ன என்ன செய்ய வேண்டுமென்றும் அவனுக்குச் சொல்லப்படுமே. அவைகளிலெல்லாம் உம்மிடத்திலுள்ள நிபுணர்கள் உம்முடைய தகப்பனாகிய தாவீது என்னும் என் ஆண்டவனின் நிபுணருடனே யுகித்து செய்ய அறிந்தவன். The sons of whom man of these daughters were of Dan, and his father was a man of the trade skillful to work in the gold and in silver, in brass, in stone, and in timber, in this proper, in the blue, and in fine linen, and in the carmesan, also to the grave in my manner of the graving, and to the find out every device which shall be put to him with the cunning man and with the cunning man of my Lord and David the father. வசனம் 15. என் ஆண்டவன் தாம் சொன்னபடி கோதுமையும் வார்கோதுமையும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அனுப்புவாராக. Now therefore the what and the barleyனா ரைஸ் போல, the oil and the wine, barleyனா கோதுமை, which my Lord hath speaken of Lord, him and sent unto his servants. வசனம் 16. நாங்கள் உமக்கு தேவையான மரங்களை எல்லாம் லீபோனிலும் வெட்டி அவைகளையே தொப்பங்களாய் கெட்டி கடல் வழியாய் யோவாப் மட்டும் கொண்டு வருவோம். பிற்பாடு நீர் அவைகளை எருசலேமுக்கு கொண்டு போகலாம் என்று எழுதி அனுப்பினான். And we will cut wood out of the Lebanon, as much as thou shalt need, and we will bring it to tree in the flowgoats by sea to the Jobab, and thou shalt carry it up to the Jerusalem. வசனம் 17. தன் தகப்பனாகிய தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் உண்டான மறு ஜாதியர்களை எல்லாம் எண்ணி தொகை இட்ட பொழுது சாலமோனும் அவர்கள் எண்ணினான். அவர்கள் 1,53,600 பேராய் இருந்தார்கள். And Solomon remembered all these strong graves that were in the lands of Israel after the remembering wherewith David his father had remembered them, and they were found 150,000, and there 3,600. வசனம் 18. இவர்கள் அவன் எழுதினவர் 70,000 பேரை சுமக்கவும் 80,000 பேரை மலைகளில் மரம் வெட்டவும் 3,000 பேரை 600 பேரை ஜனத்தின் வேலையை விசாரிக்கிறதற்கும் தலைவனாய் ஏற்கவும் வைத்தான். And he set 3,000 and 10,000 of them to the bearers of the burdens, and 4,000 to be an hours in the mountain, and 3,600 over to set the people's work. Friends, இப்போ வரைக்கும் எனக்கு டாப் ஃபோர்லேருந்து டியூட்டி எதுவுமே வரல, காத்துட்ருக்கேன். அவங்க போட மாட்டாங்க, அவங்க எப்படி போடுவாங்க, ஏன்னா நேற்று கத்துன விதம் அந்த மாதிரி. அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி கிடையாது, ஏன்னா அவங்க வேண்ட தூதர்கள் அந்த மாதிரி. மனசாட்சி இருந்தால் நேரத்துக்கு எனக்கு டியூட்டி போட்டிருப்பாங்க. நான் ஆல்ரெடி என்னோடய சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே மேனேஜர் சுரேஷ்க்கு ஒப்பிச்சிட்டேன், இன்னும் எனக்கு டியூட்டி போடலை. கரெக்டாக 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ 1:41 ஆகுது.
இன்னும் எனக்கு ஒரு டியூட்டியும் வரல. இன்னும் நான் இவங்களுக்கு என்ன செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு தெரில. நான் என் கடவுள்கிட்ட முறையிடுறேன், கடவுளே இவங்க டாப் ஒரு கரெக்டாக நடத்தலை. அவங்க வந்து அவங்க மாத சம்பளத்துக்கு ஆட்களை சேர்த்து அந்த மக்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் டெய்லியும் இவங்கள ஏந்தி எங்களுக்கு ஒரு டியூட்டி கொடுங்க டெய்லியும் அப்படின்னு இவங்கள பிச்சை கேட்காத ஒரு இதுதான். அந்தளவுக்கு இவங்ககிட்ட நாங்கள் கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு டியூட்டி கேட்டால் டியூட்டி தரல, லைன் பிரகாரமும் தரல. அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் டியூட்டி கொடுக்குறாங்க. முக்கியத்துவமே கொடுக்கல. ஆக்சுவலி இவங்க அந்த டெய்லி பேசிக் ஆக்டிங் டிரைவிங்க்கு அவங்க முக்கியத்துவமே கொடுக்கல. அவங்களுக்கெல்லாம் இந்த கார்பெட் யூஸ் ஒர்க்கிங், ஒருத்தனை வேலைக்கு சேர்த்து அவங்ககிட்டேருந்து மாதம் ஒரு இவ்வளோ கமிஷன் எடுக்கிறதுக்கு, அதுக்கு மட்டும்தான் இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுக்கு இவர்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்களோ கொடுங்கப்பா. எஸ், ஏன்னா நான் சொல்லிட்டேன் சுச்சுவேஷனை, இன்னும் ஒரு 10 மாதம் எனக்கு வந்து டியூட்டி கண்டினியூவாக எனக்கு கொடுங்க டெய்லி பேசிக்கில் அப்படின்னு சொல்லிட்டேன். போன மாதம் மட்டுமே எனக்கு 10 டியூட்டி, நேற்றோடு சேர்த்து 11 டியூட்டி இருக்கும். 11-12 டியூட்டி. போன மாதம் மட்டுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10, நேற்று ஒரு டியூட்டி போட்டாங்களே 1ஆந்தேதியிலேருந்து இந்த வர 31ஆந்தேதி வரைக்கும் கணக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே எனக்கு 12 டியூட்டி. இவங்கள நான் ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு காத்திருந்து இவங்க டியூட்டி இப்படி தான் போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க செய்கிற வேலையை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இந்த வேலைக்கு தான், டெய்லி பேசிக்கு தான். அதுக்கு ஒரு ஆளை போட்டு அவங்க செஞ்சுட்டுருக்காங்க. அவர் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வந்து இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் டியூட்டி கொடுக்குறாங்க. எனக்கு டியூட்டியே கொடுக்கல. இந்த ஊரில் இப்படிலாம் ஏமாற்றின்னு இருக்காங்கப்பா. இந்த ஊரில் இப்படியும் ஏமாத்துறதுக்கு ஆள் இருக்கனால நாங்கள் ஒருத்தருக்கும் போய் நாங்கள் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருந்தோம். எங்களை வந்து கேவலப்படுத்துறதுக்குனா இவங்க முயற்சி செய்கிறாங்க. டாப் 4 தான் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு வேலை வாங்குறது ஒருத்தன் இருக்கான். அதுக்கு டாப் 4 பெட்டருன்னு சொல்லியிருந்தேன். இப்போ டாப் 4 டியூட்டி கொடுக்காதனால அந்த 100 150 ரூபாய்க்கு கூட டிரைவர் போய் அங்கே போய் ஓட்டலாம் போல் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் அது வந்து ரவுண்ட் ட்ரிப் கிடையாது, 1 வே ட்ரிப்பு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம 100 ரூபா கொடுத்து செலவு பண்ணி நம்ம போனோம். கரெக்டான டைமிங் அது செட் ஆகாதுன்னு தான் அதை நம்ம எடுக்கிறதில்ல, நான் எடுக்கிறதில்ல. அவனும் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் டியூட்டி கொடுக்குறான். இவங்க எதுக்கு இந்த மாதிரி கம்பெனி நடத்தணுன்றேன். அதுக்கு நீங்கள் நடத்தாமலே இருக்கலாமே. கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக அவங்களுக்கு கிளியரன்ஸாக புரிய வச்சு டியூட்டி கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஆனால் இவங்க கஸ்டமரையும் ஒரு பக்கம் ஏமாத்துறாங்க, எங்களையும் ஒரு பக்கம் ஏமாத்துறாங்க. யாருமே வந்து கரெக்டாக இவங்க சாட்டிஸ்ஃபை நீங்கள் இவங்களுக்கு நீங்கள் பாடத்தை போட்டுங்க. இதுதான் என்னோடய ப்ரேயர். இவங்க எப்போ புரிஞ்சுப்பாங்க? இவங்க தன்னை நேசிக்கிற மாதிரி தன்னுடைய ஊழியர்களை நேசிக்கலை, ஊழியர்களை ஏமாத்துறாங்க. தான் குடும்பத்துக்கு தேவையான இது மாதிரி தான் அவங்க குடும்பத்துக்கு தேவை இருக்குன்றதை வந்து அவங்க யோசிக்கவே இல்லை இது வரைக்கும். ஒரு சில டிரைவர்ஸ் பார்த்திங்கன்னா டைரெக்டாக புக் பண்ணி டைரெக்டாக கஸ்டமர் கூப்பிட்றாங்கன்னு போயிடுறாங்க. அவங்க போயிட்டு அப்படியும் பண்ணுறாங்க சிலர். அது மாதிரி பண்ணக்கூடாது. உங்களுக்கு புரியல, ஒரு சில டிரைவர் பண்ணுறது கம்மி காசுக்கு போகிறாங்க. நாங்கள் இவங்களுக்கு வந்து 15% இப்போ வந்து
ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறேன்னா அதில் 850 ரூபா எங்களுக்கு லாபம், மீதி 15% 150 ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும். 1000 ரூபாலேருந்து அவ்வளோ காசு அவங்களுக்கு கொடுத்தோம் கூட அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைஸ் ஆகணும் இல்லை அவங்களுக்கு. அதனால் வந்து இவங்க இதை நடத்துறதுக்கு இவங்க தகுதியே கிடையாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா இந்த ஃபாஸ்ட் ட்ராக் நிறுவனம் தான் இவங்க பண்ணிட்டுருக்குது. தமிழ்நாட்டில் பல இடங்கள்லேருந்து ஊர்லேருந்து ஆளுங்களை வர வச்சு அவங்களுக்கு 20,000 சேலரி அந்த மாதிரி கொடுத்து அவங்கள வாங்குகிறாங்க. அவங்கள மாத சம்பளத்துக்கு ஒரு இடத்துல சேர்த்து விட்றதும் இவங்க வேலையாகவும் இருக்குது. அதில் இத்தனை % கமிஷன் இவங்க எடுத்துடுறாங்க. அதை இவங்க கார்பரேட் சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹவர்லி பேசிக் சேலரியில் உலகம் ஃபுல்லாக வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உலகம் ஃபுல்லாக இவங்க பண்ணுற மாதிரி தான் எல்லா கண்ட்ரிலும் பண்ணுவாங்க போல் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போனால் கூட அங்கே ஹவர்லி பேசிக்கில் இவங்க இந்த மாதிரி தான் ஏமாற்றுவாங்க போல். இது வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் டிரைவர் தேவைன்றதுனால அமெரிக்காவில் யாருமே டிரைவர் எடுத்துக்க மாட்டாங்க போல், செல்ஃபாக ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த ஊரில் டிராஃபிக்கில் ஓட்ட முடியாதுன்றது தான் இந்த ஊரில் மக்கள் டிரைவர் எடுக்கிறாங்க. ஆனால் அடிமட்ட ரேட்டுக்கு சேலரி கொடுக்குறாங்க. அமெரிக்காவில் மேக்ஸிமம் செல்ஃப் டிரைவிங் தான். ஒரு லாரி ஓட்டுறவர் கூட கார் வச்சுருப்பார். அந்த கார் எடுத்துகிட்டு போய் கார் அங்கே விட்டுட்டு லாரி எடுத்துகிட்டு போய் ஓட்டிகிட்டு திருப்பி வந்து அவர் வேலையை கண்டினியூ பண்ணுவார். அதேமாரி லாங் டிரைவாக இருக்கும். அந்த மாதிரி வேலை எனக்கு ஒன்று கொடுங்கப்பா, நான் போய் என்னோடய சாக்ரிஃபைஸ் ஃபுல்லாக அங்கே பண்ணி நான் அந்த ஊரில் சம்பாதிக்கிற காசை அந்த ஊர்லேயே செலவு பண்ணுவேன், இந்த ஊருக்கு எடுத்துகிட்டு வர மாட்டேன். உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏசப்பா, எனக்கு அந்த வேலையை ஒன்று கொடுங்க, கண்டினியூவாக செய்வேன். உங்கள்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆளுங்களை கொடுங்க. அது வந்து யூரோப் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, கனடாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, அலாஸ்காவாக இருந்தாலும் சரி, எனக்கு கொடுங்கப்பா வேலையை. ரஷ்யா எப்படி இருக்குன்னு தெரியல, சைனா எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு வேலையை கொடுங்க. அந்த பூமியில் எனக்கு பிறக்க வச்சிங்க. எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வந்தாங்க, அவங்க ஒரு பரலோக வாசல் மாதிரி. அப்பா வந்து பரலோக, அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து ஒரு பரலோக வாசல் மாதிரி அவங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். ஆனால் அவங்க சொல்கிறதில்ல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறது. ஏன்னா அது என்னோடய இஷ்டம், நான் எந்த ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்றது டிசிஷன். நான் என் வாழ்க்கையில் சூஸ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கும் நான் உங்கள்கிட்ட ப்ரே பண்ணுறேன்ப்பா, என்னை வழி நடத்துங்க. எனக்கு இப்போ வந்து இந்த 10 மாதத்துக்குள்ளே நான் அந்த கார் டியூ, பைக் டியூ, கிரெடிட் கார்டு டியூ இதெல்லாம் வந்து நான் மீண்டு வெளியே வரணும். இது எனக்கு வந்து ஒரு பெரிய நோவாக இருக்குது. நீங்கள் வழி நடத்துங்க. யாவும் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் அருமை நல்ல பிதாவே, ஆமென்.